ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைக்கு இந்த காணொளியின் மூலமாக ஒரு அருமையான சிவன் கோவிலை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், மந்திரமாவது நீர். அதாவது திருநீற்றுக்கு ஒப்பான ஒரு வஸ்து உலகிலே கிடையாது. சிவபெருமானுக்கு மிக மிக பிடித்தது திருநீர். நீரணிந்த நெற்றியை இறைவன் சந்தோஷப்படுகின்றார். நீரணிந்த நெற்றியை பார்க்கும்போது இறைவன் இந்த நமசிவாயன் சந்தோஷப்படுகின்றாராம். ஆகவே எந்நேரமும் எப்போதுமே நெற்றியிலே திருநீர் மணக்க வேண்டும். நமக்கு எப்படிப்பட்ட துயரங்களையும் துக்கங்களையும் சரி செய்து கொடுப்பது என்பது தெய்வ பக்தி. தெய்வ பக்தி உள்ளவனுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் இறையருளாலே. ஆகவே கோவில்களுக்கு செல்வது என்பது நாம் சிறு வயதிலிருந்தே நம்மை பயிற்றுக் கொள்ள வேண்டும். அன்றாடம் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு செல்ல வேண்டும். கோவில்களை தேடி தேடி நாம் சென்று தரிசிக்க இறையருள் என்பது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். காரணம், கோவில்களிலே இறை அம்சம் நிறைந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வழிபட்ட கோவில்கள் அல்லவா, அவர்களுடைய அனுகிரகமும் அங்கே சாநித்தியமாக இருக்கும். ஆகவே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என முன்னோர் கூறி வைத்தார்கள். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற ஸ்தலமானது எல்லோருக்குமே ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை நமக்கு நல்குகின்ற முக்தீஸ்வரர் கோவிலை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த முக்தீஸ்வரர் கோவில் எங்கே இருக்கின்றது, இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன, இவற்றையெல்லாம் இந்த காணொளியின் மூலமாக பார்க்க இருக்கின்றோம். ஆத்தூர் கிராமம், இந்த கிராமமானது செங்கல்பட்டு பாலத்திலே இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கின்றது. சென்னைக்கு மிக அருகிலே இருக்கின்றது. செங்கல்பட்டிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்றது. சோழர் காலத்தைச் சேர்ந்த ஒரு அருமையான கோவில், அழகான கோவில் இங்கே இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற இறைவனுக்கு பெயர் ஸ்ரீ முக்தீஸ்வரர். அம்பாளுடைய திருப்பெயர் தேவி ஸ்ரீ தர்மசம்வர்தினி, அறம் வளர்த்த நாயகி என தூய தமிழிலே அழைக்கப்படுகின்றார். இந்த அற்புதமான கோவிலிலே சிவன் கிழக்கு நோக்கிய லிங்க வடிவிலே லிங்க மூர்த்தமாக நமக்கு காட்சி தருகின்றார். இந்த லிங்கத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன என்று பார்த்தால், ஒரு மெல்லிய கோடு லிங்கத்தின் மேலே செங்குத்தாக 2 சமபாகங்களாக பிரிக்கின்றது. அத்தகைய லிங்கம் பார்ப்பதற்கு மிகவும் அரிதானது என்றும், சிவபெருமானுடைய அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை இந்த லிங்கமானது குறிக்கின்றது என்றும் பெரியவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கோவிலில் இருந்து கிடைக்கின்ற நிதி சிதம்பரம் நடராஜர் கோவிலினுடைய கோபுரங்களிலே ஒன்றை கட்ட நன்கொடையாக வழங்கப்பட்டதை கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. அப்போது பாருங்கள், இந்த ஆலயம் எத்துணை சிறப்புமிக்க ஆலயமாக இருந்திருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த காலத்திலே இந்த கோவிலுடைய செல்வ செழிப்பை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். பால ஆற்றின் கரையிலே இந்த கோவில் இருப்பதனாலே இந்த இடம் முதலிலே ஆற்று ஊர் என்று அழைக்கப்பட்டு, பிறகு எல்லா ஊர்களும் பெயர்கள் மருவியது போல் இந்த ஊருடைய பெயரும் மருவி ஆத்தூர் என ஆகிவிட்டது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு அருகிலே ஒரு சிறிய நடைபாதை காணப்படுகின்றது. இதனுடைய கீழ் தரைமட்டத்தின் கீழ் ஒரு சிறிய அறை இருக்கின்றது. போர்க்காலங்களிலே மறைவிடமாக இந்த அறை இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. பிரகாரத்திலே ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சண்முகருக்கு தனி சன்னதி இருக்கின்றது. இந்த சிலை அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. 6 முகங்கள், 12 கைகள்,
ஆயுதங்களை ஏந்தியபடி பாம்பை அதன் அலகிலே வைத்திருக்கின்ற அழகிய மயில் மீது கம்பீரமாக முருகப்பெருமான் சண்முகராக அமர்ந்திருக்கின்றார். இந்த சிலையினுடைய அனைத்து விவரங்களும் அதனுடைய அடிப்பகுதியும் ஒற்றை கல்லால் ஆனவை. மேலும் அதனை தரையிலே பொருத்தாமல் சன்னதியிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. பிரகாரத்தினுடைய வடமேற்கு பக்கத்திலே ஸ்ரீ ஜேட்டாதேவி கிழக்கு நோக்கி காணப்படுகின்றார். சோழ ஆட்சியாளர்களுக்கு ஜேஷ்டாதேவி மிக முக்கிய தெய்வங்களிலே ஒருவராக இருந்ததாக கூறப்படுகின்றது. எப்போதுமே இந்த தேவதைகள் எல்லாம் நமக்கு அனுகிரகம் செய்கின்றவை. ஆகவே தேவதைகளை அனுதினமும் நாம் வணங்க வேண்டும். அதனை இந்த ஆலயத்திலே மிகச் சரியாக பின்பற்றி இருக்கின்றார்கள். அதேபோல் ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு முன்னால் கல்லிலே அழகாக செதுக்கப்பட்ட ஒரு பலகணி இருக்கின்றது. அதிலே 9 துளைகள் இருக்கின்றது. பொதுவாக இந்த அமைப்பு இதன் வழியே இறைவனை காண உடல்நலத்தை தருவதை குறிக்கின்ற ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரகாரத்தினுடைய வடக்கு பகுதியிலே அம்பாள் தர்ம சம்வர்தனையினுடைய அழகான சன்னதி இருக்கின்றது. அம்பாள் பெயருக்கேற்றாற்போல் மிக அழகாகவும் வசீகரமாகவும் இருக்கின்றார். மேற்கு நோக்கி இந்த பிரகாரம் இருக்கின்றது. பிரகாரத்தினுடைய வடகிழக்கு பக்கத்திலே அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட 4 லிங்கங்கள் ஒரு தனி மண்டபத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 4 லிங்கங்களிலே 2 பானலிங்கங்கள் ஆவுடையார் இல்லாமல் இருக்கின்றது. திருவண்ணாமலை கோவிலைப் போலவே 8 திசைகளிலேயும் அதனை சுற்றி 8 சிவலிங்க சன்னதிகள் அஷ்டலிங்கங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் மக்களால் இதுவரை சிலவற்றை மட்டுமே கண்டுபிடிக்க முடிந்திருக்கின்றது. இந்த கோவிலுடைய தீர்த்தம் பாலாறு தீர்த்தமாகும். இந்த கோவிலுக்கு வில்வம் மற்றும் மாமரம் என 2 தலவிருட்சங்கள் இருக்கின்றது. மாமரம் மிகவும் தனித்துவமான குணத்தை கொண்டிருக்கின்றது. இந்த மரம் அடிவாரத்திலே இருந்து 2ஆக கிளைக்கின்றது. மேலும் மரத்தினுடைய ஒவ்வொரு பாதையிலிருந்தும் உருவாகும் பழங்கள் வெவ்வேறு சுவைகளை கொண்டிருக்கின்றன என்று மக்கள் கூறுகின்றார்கள். இங்குள்ள சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்திலே இருப்பதால் மரமும் இயற்கையாகவே 2 வெவ்வேறு சுவைகளோடு பழங்களை தருகின்றது. இது சிவபெருமானுடைய இரட்டை வடிவத்தை குறிக்கின்ற அற்புதமான ஒரு செயலாகும். திருவண்ணாமலை கோவிலைப் போலவே சிவராத்திரியின் போது 6 கால பூஜை நடக்கின்ற அருமையான கோவில்களிலே இதுவும் ஒன்றாகும். இந்த கோவில் பாழடைந்த நிலையிலே இருக்கின்றது. கோவிலுடைய தன்மையை மீண்டும் கொண்டு வருவதற்கு தினந்தோறும் பூஜைகளை எல்லாம் நடத்தி அங்கிருக்கின்ற இளைஞர்கள் மிக அருமையாக தங்களுடைய சேவையை செய்து வருகின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட அருமையான இந்த முக்தீஸ்வரர் கோவிலை சென்னைக்கு அருகிலேயே இருக்கின்றது. இந்த ஆலயத்தை வணங்கி சிவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெறுவோம். சிவாலயங்களுக்கு திருப்பணி செய்வது என்பது நம்முடைய பல ஜென்ம பாவங்களை போக்கும். எனவே இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த ஆலயத்துக்கு தேவையான சேவைகளை செய்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று கர்மாக்கள் ஒழிந்து நம்முடைய கெட்ட கர்மாக்கள் எல்லாம் கடந்த ஜென்மத்திலே இருந்த கெட்ட கர்மாக்கள் எல்லாம் ஒழிந்து நல்லவை எல்லோருக்கும் சேர வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். சிவாய நமக சிவாய நமக என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒன்றுமில்லை என்று பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட முக்தி அருள்கின்ற இந்த முக்தீஸ்வரர் ஆலயம் சென்று எல்லா உயர்வும் அடைவோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.